வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். ஒன் இண்டியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கேம் சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த கேமில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சஞ்சயோட தான். வணக்கம் சஞ்சய். வணக்கம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு கேம் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் கடைசியில் ஹேசல்வுட்டோட அந்த ஓவர் அதை எப்படி பர்டிகுலராக நீங்கள் பார்க்குறீங்க? இன்னைக்கு சூப்பர் மேட்ச் ப்ரோ. யாருமே லாஸ்ட் ஓவர் வரைக்குமே மேட்ச் எந்த சைட் போகுன்னே டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மேட்ச். நான் எனக்கு என்ன ஒரு லைட்டா பயம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அசரங்கா போடுறப்போ எங்கேயாச்சும் மறுபடியும் எக்ஸ் ஆர்சிபி பிளேயரு எங்கேயாச்சும் வின் பண்ணி கொடுத்துருவாரோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட்ல அதே மாதிரி ஹெட்மயர் கிரீஸ்ல இருக்கிறப்போ ஒருவேளை அடிச்சு கொடுத்துருவாரோ அப்படின்னு ஒன்று தோணுச்சு. பட் ஹேசல்வுட் சூப்பர் பவுலிங் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹேசல்வுட் ஆர்சிபி டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி டீம் இன்னுமே ரொம்ப ஒரு பவுலிங் ஸ்ட்ராங்கான டீமா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அண்ட் இதில் இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் கேமோட அந்த டைம் லைன் படியே போயிடலான்னு பார்க்குறேன். ஃபில் சால்ட் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 26 பால்ல 23 தான். யூஸ்வலாகவே நம்ம 23 பால் பிடிக்கிற ஒரு ஃபில் சால்ட் அப்படின்னா அவரோட ஸ்கோர் குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 60 இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும்போது 23 பால் 26 ரன்ஸ் அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாக அவர் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபில் சால்ட்டை பொறுத்த அளவுக்கு ப்ரோ, நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடுறப்ப ஐபிஎல்லே பாத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா எல்லாமே 7:30 ஸ்டார்ட்ஸா தான் இருக்கும். நீங்க 7:30 ஸ்டார்ட்ஸ்ல பால் அண்டர் த லைட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் ஓவர்ஸ் ஒரு 3 to 4 ஓவர்ஸ் நல்லாவே ஸ்விங் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல சால்ட் ஈஸியா அவர் விக்கெட் லூஸ் பண்ணிடுவாரு. நார்மலாவே அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு அந்த அளவுக்கு அவருக்கு ஆவரேஜ் நல்லா இல்ல. செகண்ட் பேட்டிங்ல சூப்பரா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆஃப்டர்நூன் மேட்ச்ல சூப்பரா ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இன் ரிலேட்டிவ்லி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங்கிங் கண்டிஷன் எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங் தான். எப்படி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ல இவ்வளவு இதா இருக்காங்கன்னு தெரியல. பட் அதே மாதிரி ஜாஃப்ரா ஆர்ச்சரும் அவர் அவர் பீஸ்ட் ப்ரோ. அவரு நீங்க பாத்திருப்பீங்க சில மேட்ச், ஒரு மேட்ச் தூங்கிட்டு இருப்பாரு, வந்தோன்னா சூப்பர் ஸ்பெல் போடுவாரு. சோ அதனால அவரு ஒரு த்ரெட்டனிங் பவுலர் தான் ப்ரோ. நார்மலா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆர்ச்சர் ஒரு ரன்னப்புல வந்தாருனாலே அவர் ஒரு பயங்கரமான ஒரு பேஸ்ல பவுல் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். சோ அவரும் ஒரு ஹிட் த டெக் பவுலர் தான். நல்லா அடிச்சு போடுற பவுலர் தான். அதே மாதிரி ஹேசல்வுட் நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே அவுட்ஸ்டாண்டிங் பவுலர்ஸா இருந்ததுக்கு அதுதான் காரணம். சிம்பிள் ரீசன் என்னன்னா நல்லா ஹிட் த டெக். அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபாஸ்டா நீங்க பிச்சை ஹிட் பண்றப்போ உங்க பேட்ஸ்மேனால உங்களால பிளே பண்ண முடியாது. ஓகே, ரைட் ரைட் கூல். அண்ட் இந்த ஆர்சிபி டீம்ல நான் பர்டிகுலராக ரொம்ப வைட்டலான ஒரு சேஞ்ச் இன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தேவ்தத் படிக்கல். இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னையா மறுபடியும் ஏதோ ஒரு நாஸ்டாலஜிக்காக நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பயங்கரமான ஒரு டேர்ன் அரவுண்ட். இந்த எதுவும் அப்ரோச் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபெயில் ஆனதுக்கும் இப்போ இவர் சக்சீட் ஆகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவர் எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அவரு மென்டாலிட்டி தான் சேஞ்ச் பண்ணாருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா போன சீசனும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய மேட்ச் அவருக்கு சான்ஸே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் சப்பா தான் வந்தாரு, நிறைய மேட்ச் சான்ஸும் கிடைக்கல. ராஜஸ்தானுக்கு தான் பிளே பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஐபிஎல்லுக்கு அந்த சீனுக்கு வந்ததே பாத்தீங்கன்னா ஆர்சிபி கட்டு இருந்துதான். சோ ஆர்சிபில இருந்தா ஓபனரா ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த டைம் இந்த டைம் ஆர்சிபியோட லைன் அப்பும் பாத்தீங்கன்னா டீமும் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டா ஒரு ரோல் கிளாரிட்டின்னு தோனி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. சோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நீங்க ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதா இருக்கும். சோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோல் கிளியரா டிஃபைன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் விராட் கோலி விக்கெட் ஸ்டார்டிங்ல விழுந்துருச்சு அப்படின்னா இவர் ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி எடுத்துட்டு போலாம். சோ இன்னொரு சைடு இன்கேஸ் விராட் கோலி இருக்காரு அப்படிங்கிற இதுல இவர் அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடலாம். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த சீசன் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் ஷாட்ஸ் அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. சூப்பர்பா சிக்ஸ் அடிக்கிறாரு, கேப் பிக் பண்றாரு, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் கோலிக்கு ஈக்குவலா ஓடுறதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். சோ அதனால அவரோட கேமே ரொம்ப அப் பண்ணிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ரோல் கிளாரிட்டி தான் காரணம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே கூல். அண்ட் மற்ற பிளேயர் யாருன்னா ரஜத் பட்டிடர் இந்த சீசனோட ரொம்ப வைட்டலான ஒரு பிளேயராக இருக்க போறாருன்னு நினைச்சேன். ஏன்னா போன சீசன் அந்த 6 மேட்ச்ல 6 வின் பண்ணும்போதுல கிட்டத்தட்ட ஒரு 50 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறது. ரொம்ப ஒரு குயிக் ஃபயர் 50. பட் இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 டவுன் பிளேயராக வராரு. டிம் டேவிட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வராரு.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் தான் இருக்குது அவரோட ஃபார்ம்ல. என்ன ரீசன் பாக்குறீங்க? ஃபார்ம் டிப் தான் ப்ரோ. அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு. சில ம். மேட்ச் ஒரு 30s அந்த மாதிரி அடிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து டிம் டேவிட்டை மேல ப்ரோமோட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 15 ஓவர்ஸ் மார்க்லயே வந்து 150 பிளஸ் அடிச்சிட்டாங்க. ஒரு 2 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ Yeah. உங்களுக்கு வந்து எனக்கு அதுல இன்னொரு ஆர்சிபி கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு ப்ரோ. ம். என்னன்னா நீங்க வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ் உங்களுக்கு 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 49 ரன்ஸ் தான் அவங்க பண்ணாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இந்த ஸ்கோர்லயே வந்து 15 to 20 ரன் ஷார்ட்டா தான் இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சோ அந்த மாதிரி டைம்ல இவர் என்ன நினைச்சாருன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தானே, சோ வந்து டிம் டேவிட் முன்னாடி போய் கேபிட்டலைஸ் பண்ணட்டும் ம். அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அவருக்கு வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த வீடியோல சொன்ன நம்ம ஆர்சிபி வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்ப டிம் டேவிட்டுக்கு வந்து செம்ம ரெக்கார்டு இருக்கு சின்னசுவாமி ஸ்டேடியம்லன்னு. சோ அதனால மேபி அந்த மேட்சப்ஸ்னால அவர் முன்னாடி இறக்கி இருக்கலாம் ப்ரோ. அதான் ரீசன். ம். ஓகே, ரைட், கூல். அண்ட் ஆர்ஆரோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட். எனக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட அந்த இன்னிங்ஸ்லாம் இன்னுமே என்னன்னா ஆச்சரியமா இருக்கு. என்ன இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணனா அவ்வளவுதான் 15-16 ஓவர்லயே கேம் முடிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 19 பால்ல 49. அவரு அவரோட ஸ்டார்ட் அண்ட் அவர் அவுட் ஆன விதம் இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்ட் வந்து சூப்பர் ஸ்டார்ட் ப்ரோ. ம். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிபி வின் அண்ட் ஆர்ஆர் வின் இவங்க 2 பேரும் வின்னுக்கு நடுவுல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி மட்டும்தான். என்ன ம். ஒரு ரீசன்னா விராட் கோலி ஒருத்தர் தான் வந்து கிடைச்ச ஸ்டார்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போனார். ம். அதாவது அவரால் எவ்வளவு முடியுமோ ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் புல் பண்ணாரு. நீங்க ஆர்ஆர் பாத்தீங்கன்னா டாப் 5 பேட்ஸ்மேனே வந்து நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. ஆனா ம். யாருமே அதை வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணல. ஒரு 40s 30s வந்து யாருமே ஒரு 70s கன்வெர்ட் பண்ணல. மேபி ம். கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வின் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு ஜெய்ஸ்வால் வந்து நார்மலாவே அவர் டெஸ்ட் மேட்ச் ஓடிஐ T20 அவருக்கு வந்து ஒரே அப்ரோச் தான் ப்ரோ. அவர் சேவாக் மாதிரி எல்லா பாலும் போய் ஹிட் பண்றது பவுண்டரி கிளியர் பண்றது அந்த மாதிரி ஒரு இன்டென்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் ஹேசல்வுட் கிட்ட ஈஸியாவே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்கணும். ம். பட் அவர் கொஞ்சம் லக்கியா தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ ம். அதனால இன்னொன்னு என்னன்னா ப்ரோ அந்த ஹேசல்வுட் ஓவர்ல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 2 3 பவுண்டரி போயிருச்சு. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி ஆடி இருக்கலாம். நீங்க ம். சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்கலாம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடி இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருக்கும் இப்போ ஒரு டெவலப்பிங் இவர் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிட்டாரு ஜெய்ஸ்வால். பட் இன்னுமே விராட் கோலி ஸ்டாண்டர்டுக்கு அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ. சோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கவுண்ட் ஆயிருச்சு. ம். ஓகே, கூல். அண்ட் இல்ல மிடில் ஆர்டர் பிரச்சனை நான் பார்க்குறேன் ஆர்ஆர்ல. நிதிஷ் ராணா ஸ்லோவான ஒரு கேம் தான் இன்னைக்கு. ரியான் பராக் வந்து வந்தாரு, டக்கு டக்குன்னு அடிச்சாரு, உடனே கிளம்பி போயிட்டே இருந்தாரு. ரொம்ப தூரம் அது நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணல. ஷிம்ரான் ஹெட்மயர் ஆன் தி அதர் ஹேண்ட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுல கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டார் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு உங்களுக்கு? இல்ல லாஸ்ட் 3 மேட்சஸே அவங்க வின் பண்ணிருக்கணும் ப்ரோ. எல்லாமே இந்த மேட்சே பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 12 பால்ஸ்ல 18 ரன்ஸ் தான் தேவை உங்களுக்கு 5 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். சோ ம். இதெல்லாம் எந்த ஐபிஎல் இருக்க எந்த டீமே வந்து இதை ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. ம். ஹேசல்வுட் அவுட்ஸ்டாண்டிங் ஓவர் போட்டாரு இல்லைன்னு சொல்ல. பட் நீங்க பூம்ராவே போட்டாலுமே வந்து பேட்டிங் சைடு தான் அது வந்து ஃபேவர் பண்ணும். ஏன்னா உங்களோட டாப் பவுலருக்கு ஒரு ஓவர் தான் இருக்கு. சோ இன்னும் அந்த ஓவர்ல ஒரு 10 ரன்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 7 ரன்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ம். லாஸ்ட் ஓவர் 10 ரன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸி. சோ ம். அப்படி பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க ராஜஸ்தான் வந்து அவங்களோட 3 மேட்ச் ஈஸியா 6 பாயிண்ட்ஸ் கிடைக்க வேண்டியதை வந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ப்ரோ. அது மெயின் ரீசன் என்ன அவங்க மிடில் ஆர்டர் தான். நீங்க ம். எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் அவுட் ஆகுறது. சோ ம். வந்து நீங்க ஒரு பிளேயர் நீங்க வந்து உள்ள இருக்கீங்கன்னா நீங்க வந்து அதை ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கடைசி வரைக்கும் எடுத்து போய் மேட்சை முடிக்கணும். ம். ஹெட்மயர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு bro. எனக்கு தெரிஞ்சு அவரை ரிட்டைன் இது வேற பண்ணாங்க, ஆப்ஷன்ல ரிட்டைன் வேற பண்ணாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அளவுக்கு வந்து யாராவது ஒருத்தர் உள்ள வேணும் ப்ரோ. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் ஒன்னு வேணும், ஒரு டாப் ஃபிகர் லைக் தோனி ஃபார் சிஎஸ்கே, ரோஹித் ஃபார் எம்ஐ. நீங்க வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பார்ட் பிளே பண்ணலினாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ ரோல் மாடல். ம். ஒரு அந்த ஒரு ஃபிகர் ஒரு வேணும் ப்ரோ அங்க. ஒரு ம். ஸ்ட்ராங்கா அங்க நின்று ஒரு பேசுறதுக்கு எதுக்கும் வேணும்னு நினைக்கிறேன். சோ ம். மேபி வந்து சஞ்சு சாம்சனோட இன்புட்ஸ் அந்த அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது பராக் டீமா அப்படியே கொஞ்சம் ஃபார்ம் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பராக் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே வந்து இருக்கிற அதிக கேட்சஸ் ட்ராப் பண்ணது பராக் தான். யா. சோ எனக்கு அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு கன் ஃபீல்டர். சோ அவர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் ஹெட்மயர் ரொம்ப டெரிபிள் ஃபார்ம் ப்ரோ. ஏன்னா ம். 3 மேட்சுமே ஹெட்மயர் நினைச்சிருந்தா வின் பண்ணிருக்கலாம். யா. அதுதான் ஒரே ஒரு கவலை. ம். ஓகே. அண்ட் பர்ட்டிகுலர் இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்ல துருவ் ஜுரலோட கேமை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் அவர் அந்த இதை கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. மேபி லைக்
துருவ் ஜுரல் பண்ணது கரெக்ட் தான், பட் அவர் சுத்தி உள்ள யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம போகலாமா? நீங்க நார்மலா ஆர்சிபி பவுலிங் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் வரைக்குமே ஆர்ஆர் அவங்க வந்து ஈஸிலி வந்து சேசபிள் தான் இருந்துச்சு. ம் 10th ஓவருக்கு மேல பாத்தீங்கன்னா 7 ஓவர்ஸ் அப்படியே சோக் பண்ணிட்டாங்க, ஸ்பின் சோக் பண்ணிட்டாங்க. ம் கண்டினியூஸா வந்து குருணல் பாண்டியா, ஸ்ரேயஸ் சர்மா இவங்க 2 பேரும் தான் வந்து கண்டினியூஸா மறுபடியும் மாத்தி மாத்தி பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 7 ஓவர்ஸே வந்து ஒரு 40 ரன்ஸ் என்னமோ அந்த மாதிரி தான் போயிருக்கும். ம் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ரன் போகல. சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இவங்க எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர்ல வந்து நீங்க குறை சொல்லிட்டே போகலாம் ப்ரோ. ம் நிறைய வந்து குறை சொல்லிட்டே போகலாம். பட் எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அவ்வளவுதான், இனி பிளே ஆஃப் சோப்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. அண்ட் ஆர்சிபிடியும் நான் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 206 ரன் டார்கெட் செட் பண்றீங்க. அந்த 206 ரன் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்சர்ன் இல்லை. அதுவும் உங்களுக்கு ஆர்ஆர் மாதிரியான டீம். ஆர்ஆர் வந்து உங்களுக்கு டோட்டலி இப்போதைக்கு லீக்லேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற டீம் வந்து ஆர்ஆர். உங்களுக்கு ஷிம்ரன் ஹெட்மேயர் ஃபார்ம்ல இல்லை, இவர் ரியான் பராக் ஃபார்ம்ல இல்லை, நிதிஷ் ராணா ஃபார்ம்ல இல்லை, துருவ் ஜுரேல் ராணா அவருடைய ஃபார்ம்ல இல்ல. யாரு ராணா தான் ப்ரோ. ராணா ஃபார்ம்ல, நிதிஷ் ராணா ஃபார்ம்ல இல்ல, டீமோட கேப்டன் சஞ்சு சாம்சன் டீம்ல இல்லை. அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஜைலான டீமை உங்களோட பவுலிங் அட்டாக் வந்து டிஃபெண்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னா இது உங்க டீமோட ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் தானே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? கண்டிப்பா ப்ரோ இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஹேசலோட ஓவர் இல்லைன்னா வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல வந்து புவனேஸ்வர் குமாரோட 2-3 ஓவர் வந்து அவங்கள வந்து நிறைய டைம் வந்து இந்த எப்படி ம், சொல்றது ப்ரோ, அவங்களுக்கு சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு ப்ரோ. சில மேட்சஸ் பாத்தீங்கன்னா குருணல் பாண்டி இவ்வளவு விக்கெட் எடுக்காரு, ஏதோ லெஃப்ட் ஹேண்ட் ம், பேட்ஸ்மேன் ஆப்போசிட்ல இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஓவரே கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ம், நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 16th 17th ஓவர் வரைக்கும் நிதிஷ் ராணா இருந்திருந்தாருன்னா மேபி குருணல் பாண்டியாக்கு ஓவரே கட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ம், நார்மலா ஆண்டி ஃபிளவர் பாத்தீங்கன்னா மேட்ச் அப் வச்சு இது பண்ற பவுலர்ஸ் தான். எனக்கு ம், அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்பதான் எனக்கு வந்து ஆர்சிபி வந்து ஒரு பவுலர் ஷார்ட் டவுன் தோணும். ஏன்னா நீங்க அந்த ஒரு 6th பிளேஸ் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வச்சிருந்தாங்க, இப்ப ஷெப்பர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ம், அவங்க 2 பேத்துக்கும் வந்து அந்த அளவுக்கு ஓவர்ஸ் கொடுக்கறது இல்ல. நீங்க ம், சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் தான் ப்ரோ. அவங்களுக்கு வேணா ஹெசல்வுட் வந்து அவங்க ஒரு பக்கா பிளானோட வந்துட்டாங்க ப்ரோ. யாரு எந்த டீம் வந்தாலும் சரி, டாப் டீம் ஜிடி வந்தாலும் சரி, ஆர்ஆர் வந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ஒரே பிளான் தான் பவுலிங்ல அப்படின்னு சொல்லி. ஹேசல்வுட பாத்தீங்கன்னா நான் வந்து நினைச்சேன், ஏன் ஹேசல்வுட ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ம், அவங்க மெயின் பவுலர், அவரோட இதுக்கு தானே நீங்க அட்வான்டேஜ் தானே நீங்க யூஸ் பண்ணணும். பட் ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ப்ரோ லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா ம், அங்கதான் உங்களுக்கு நிறைய விக்கெட்டும் விழுகும், அங்கதான் உங்களுக்கு நிறைய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய ஹார்ட் ஹிட்டிங் பண்ண போவாங்க லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல. சோ ம், வந்து ஆர்சிபி அது வந்து நல்லா பிளான் பண்ணி தான் ஹேசல்வுட வந்து ஒரு 4th and 6th ஓவர் போட வச்சிருக்காங்க. ம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாரி 5th and 6th ஓவர் சம்திங் வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே வந்து இவர் ஹேசல்வுட் போடுற மாதிரி வச்சிருக்காங்க. யாஸ்டேயாலுக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்விங் ஆகும் ப்ரோ உங்களுக்கு. ம், அது வந்து அவர் வந்து இப்போ என்னாச்சுன்னு தெரியல, மேபி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து நல்ல ஸ்விங் ஆகும். சோ அவங்களோட கால்குலேஷன் என்னன்னா இன்கேஸ் யாஸ்டேயாலுக்கு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் வேற உங்களுக்கு, ம், நல்ல லெஃப்ட் ஆர்ம் பவுலர். சோ உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆச்சுன்னா உங்களுக்கு இனிஷியல் 2 விக்கெட் கிடைக்கலாம். பட் இப்போ எக்ஸ்பென்சிவா தான் போயிட்டு இருக்காரு. அதே ம், மாதிரி ஹேசலோட இன்னும் 2 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெத்துக்கு வச்சிருக்காங்க. ம், ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங் லென்ஸ் போறதுக்கு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பவுலிங்ல வந்து ஒரு பக்காவா ஒரு பிளான் செட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ம், எனக்கு தெரிஞ்சு அவங்க இத வந்து இன்னும் வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த டீம் வந்தாலும் சரி, எந்த ஆப்பனண்ட் வந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிபிகேஎஸ் கூட பேசணும் அந்த ரெயின் அஃபெக்டட் மேட்ச், அதுல கூட கடைசி 2 ஓவர் ஹேசல்வுட் தான் போட்டாரு. ம், சோ அவங்க கிளியரா இருக்காங்க. 7 ஓவர் மேட்ச் இருந்தாலும் சரி, 10 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் மேட்ச் இருந்தாலும் சரி, இதே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் அப்படிங்கிற ஒரு இதுல கரெக்டா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் ஓகே தான் ப்ரோ. ரொம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பிச்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. ஸ்கோர் பண்ணாத பேட்ஸ்மேன் ஹெட்மேயர் தவிர ம், எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ பேட்டிங்க்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. நார்மலா இந்த ஐபிஎல் பிச் ரிப்போர்ட் பண்றதே எனக்கு கொஞ்சம் இப்போ டவுட்டா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல ஒன்னு சொல்றாங்க, அந்த பிச் பிஹேவ் பண்றது என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு வந்து விராட் கோலி சொன்னாரு, போஸ்ட் மேட்ச் முடிஞ்சு விராட் கோலி சொன்னாரு, மேட்ச் இன்னிங்ஸ் பிரேக்ல வந்து படிக்கல் சொன்னாரு, டாஸ்ல வந்து பட்டிதார் சொன்னாரு. எல்லாமே ஸ்டிக்கி விக்கெட் அப்படிங்கிறாங்க. ம், நார்மலா ஸ்டிக்கி விக்கெட்ல உங்களுக்கு என்னன்னா பவுன்ஸ் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ம், கொஞ்சம் வந்து பால் வந்து ஸ்பின் ஆகும், பேட்டிங் ஆறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ம், பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட இவ்வளவு கஷ்டமா இருக்க ஸ்டிக்கி விக்கெட்லயே நீங்க எப்படி 200 சேஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு அது தெரியல ப்ரோ. ஒன்னா வந்து பிச் ரிப்போர்ட் தப்பா இருக்கலாம், இல்ல பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்டிக்கிங்கிறாங்க. பட் எப்படி 200 ஸ்கோர் பண்றாங்கன்னு தெரியல. சோ ம். அதனால வந்து ப்ரோ ஆர்சிபி பவுலிங் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல ப்ரோ. அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் சஞ்சய், இது என் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின். இந்த பிச்சில் வந்து நீங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க. பிச் ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க, பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிச்சில் நீங்கள் எதுவும் அப்சர்வ் பண்ணுறீங்களா? எதுவும் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம்? ஒண்ணு இருக்கு ப்ரோ. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் பிச்சர்ஸ்ல கம்பேர் பண்றப்போ இந்த பெங்களூரு பிச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா குட் லென்த் அண்ட் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த். சோ ம். இந்த ரெண்டு லென்த்குள்ள போடுற பால்ஸ் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்த விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் ஓவரால் விழுந்திருக்கு. அந்த 23ல பாத்தீங்கன்னா 18% ஆஃப் 18 விக்கெட்ஸ் வந்து இந்த இடத்துலயே விழுந்திருக்கு. ஓகே. அதாவது குட் லென்த் அண்ட் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்ல. ஸோ ம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது 80% ஆஃப் த விக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் லென்த்ல விழுந்திருக்கு. ஸோ அதனால ம். பிச் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பெங்களூரு பொறுத்த அளவுக்கு நீங்க குட் லென்த்ஸ்ல வந்து ஹேசல்வுட், ஆர்ச்சர் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க வந்து குட் லென்த்ல போட்டீங்கன்னா ம். உங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்மா விழுகும் ப்ரோ. ஸோ ம். அது வந்து ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த இது பாத்தீங்கன்னா 80% விக்கெட்ஸ் வந்து குட் லென்த்ல விழுந்திருக்கு. ஓகே, ரைட், குட். அண்ட் இன்னைக்கு இன்னொரு விஷயம், நீங்கள் ஆர்ச்சர் சொல்லும் போது தான் நான் படிக்கலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். And அந்த ஃபில் சால்ட்டோட அந்த ஒரு விஷயம், இன்னைக்கு அவர் அடிச்ச பாதி ரன் வந்து எட்ஜ் வாங்கி தான் அன்னைக்கு அவர் ரன்ஸே போச்சு. ஆர்ச்சர் போடுற பால் அவ்வளோ ஃபியர்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட எக்கனாமிலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 8+ இருக்கும். பட் அந்த நம்பர்ஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை ஜஸ்டிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போடுற நிறைய பால் வந்து எட்ஜ் வாங்கி பவுண்டரிஸ் போச்சு. ஸோ இந்த இதை எப்படியும் எதுவும் பார்க்குறீங்களா அந்த ஆர்ச்சரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி? கண்டிப்பா ப்ரோ. இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு ஆர்சிபி வந்து இருக்கிறதுல ஐபிஎல் 2025 கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு டீம் வந்து எட்ஜஸ்ல அதிக ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா அது ஆர்சிபி. இந்த மேட்ச்ல 39 ரன்ஸ் வந்து எட்ஜஸ்ல மட்டுமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. திக் எட்ஜா இருக்கலாம், ஃபெயிண்ட் எட்ஜா இருக்கலாம், டாப் எட்ஜா இருக்கலாம். ஸோ எட்ஜஸ் ஆஃப் த பேட், சென்டர் ஆஃப் த பேட் இல்லாம எட்ஜஸ் ஆஃப் த பேட்ல மட்டும் 39 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா வந்து ராஜஸ்தான் வந்து 27 ரன்ஸும் வந்து எட்ஜஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகே. ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 66 ரன்ஸ் வந்து ஜஸ்ட் எட்ஜஸ்ல போயிருக்கு. ஓகே, ஸோ கூல். அது ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் ப்ரோ. ஓகே. இல்ல அப்போ நீங்க சொல்ல என்னன்னா, ஓகே, அப்போ ராஜஸ்தான் தோத்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து ஆ, கம்மியான ஸ்கோர் ரன்ஸ் வந்து எட்ஜஸ்ல எடுத்துட்டாங்கன்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன அந்த 11 ரன் வித்தியாசம் தான் கடைசியில அவங்க தோத்ததும் காரணமா இருக்குது. இல்ல ப்ரோ, இன்னொரு ஸ்டாட் என்னன்னா ப்ரோ, ராஜஸ்தான் தான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் பவுண்டரி ஸ்கோரிங் டீம் இன் ஐபிஎல் ஓகே. 2025. ம். பாத்தீங்கன்னா 19% ஆஃப் த பவுண்டரிஸ் தான் வந்து லாஸ்ட் 15 to 20 ஓவர்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் சைன் தான் ப்ரோ. ஏன்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்லாக் ஓவர்ஸ்ல எல்லாருமே ரன்ஸுக்கு அதிகமா போவாங்க, பவுண்டரி ஹிட்டிங் அதிகமா இருக்கும். இவங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே நீங்க மென்ஷன் பண்ணீங்க ஹெட்மயரோட ஃபார்ம் ரொம்ப டெரிபிளா இருக்குன்னு. ஸோ ஹெட்மயர், துருவ் ஜூரல், அதுக்கப்புறம் ஹசரங்கா சுத்தமா இன்னைக்கு தான் பேட்டிங்கே ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது ஒரு ரீசன் ப்ரோ. பட் நீங்க 19% ஆஃப் த பவுண்டரிஸ் தான் ஸ்கோர் பண்றீங்க 15 to 20 ஓவர்ஸ்லங்கிறது ரொம்ப ரொம்ப லீஸ்ட் தான் ப்ரோ. அது ஒரு மெயின் ரீசன். ஓகே, ரைட், கூல். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3 கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.